போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூணு அகாடமி சார்பாக வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம டாப் 10 சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப இந்திய ஆறுகளில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் வந்து லூனி ஆறு, ஓகேவா, அது மட்டும் தான் இன்னும் பாக்கி. அதை மட்டும் முடிச்சு விட்டால் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எல்லாமே வந்து முடிஞ்சிடும், ஓகேவா. இந்த லூனி ஆறை பற்றி நம்ம எனக்கு பார்க்க போகிறோம். இதை வந்து அரபிய கடலில் கலப்பவை அப்படின்னு சொல்லி ஹெட்டிங்கில் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். இந்த லூனி ஆறு மட்டும் மேற்கு நோக்கி தான் பாயும், ஆனால் எந்த கடலில் கலக்காது? அரபிக் கடலில் கலக்காது. அப்படின்னா வங்காள விரிகுடாவில் கலக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கலக்காது. அப்படின்னா லூனி ஆறு எந்த கடலில் சார் கலக்கும்னா கடல்லே கலக்காதாம். எது? லூனி ஆறு, ஓகேவா. அப்படின்னா எங்கே கலக்குதுன்ட்டு நம்ம அந்த டாப் 10 கொஸ்டின்ஸில் பார்த்துருவோம். லூனி ஆறை பற்றிய 10 டாப் 10 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட், லூனி ஆறு தோன்றும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்கர் பள்ளத்தாக்கு. புஷ்கர் பள்ளத்தாக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் எந்த இடத்துல உள்ள ஆரவல்லி மலைன்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீர் பகுதியில் உள்ள ஆரவல்லி ரேஞ்சில் புஷ்கர் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற இடத்துல லூனி ஆறு உருவாகிறது, ஓகேவா. நெக்ஸ்ட், லூனி ஆற்றின் நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 495 கிலோமீட்டர். லூனி ஆற்றோட மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 495 கிலோமீட்டர். ராஜஸ்தானில் உருவாகி குஜராத் வந்து அங்கேருந்து ரான் ஆஃப் கட்சியில், குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்சியில் போய் என்ன ஆயிரும்? லூனி ஆறு முடிஞ்சிரும், ஓகேவா. இவ்வளோ தான். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 495 கிலோமீட்டர் தூரத்துக்கும் லூனி ஆறு பயணிக்கிறது. லூனி ஆற்றின் பரப்பளவு எவ்வளவு? லூனி ஆற்றோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,363 சதுர கிலோமீட்டர். லூனி ஆற்றோட மொத்த பரப்பளவு, அதாவது ராஜஸ்தானில் உருவாகி குஜராத் வரைக்கும் வருது பார்த்தீங்களா, அதில் உள்ள மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,363 சதுர கிலோமீட்டர். நெக்ஸ்ட், லூனி ஆற்றின் வலது பக்கத்தில் உள்ள துணை ஆறுகள். வலது பக்கத்துனா லூனி ஆறு வந்து மேற்கு நோக்கி இப்படி பாய்ந்து வந்துகிட்டு இருக்கு, ஓகேவா. அதோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இணையக்கூடிய ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆறு தான், ஜோஜ்ரி ஆறு. ஜோஜ்ரி ஆறு, இந்த ஒரு ஆறு தான் பார்த்தீங்கன்னா லூனி ஆற்றோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இணைகிறது. அதனால இது வலது துணை ஆறு. லூனி ஆற்றோட வலது துணை ஆறு எதுன்னு கேட்டிங்கன்னா ஜோஜ்ரி ஆறு. அதே மாதிரி லூனி ஆற்றின் இடது பக்கத்தில் உள்ள துணை ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவாய் நதி, சுக்ரி ஆறு, குஹியா ஆறு, பேண்டி ஆறு. ஜவாய், சுக்ரி, குஹியா, பேண்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லூனி ஆற்றோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள துணை ஆறுகள். நெக்ஸ்ட், லூனி ஆறு கலக்கும் இடம், ஓகேவா. இதுதான் முக்கியமானது. அரபிக்கடலில் கலக்காதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் லூனி ஆறு எங்கே கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப் கட்ச், ஓகேவா. கட்சி வளைகுடா அப்படிம்போம்ல, இந்த ரான் ஆஃப் கட்சியில் உள்ள ஒரு சதுப்பு நிலங்களில் தான் வந்து என்னது கலக்கிறது. எந்த இடத்துல இருக்கு ரான் ஆஃப் கட்சி? குஜராத்தில் ரான் ஆஃப் கட்சி அப்படிங்கிற இடத்துல உள்ள சதுப்பு நிலங்களில் வந்து லூனி ஆறு என்ன ஆயிரு? அதோட முடிஞ்சிடும். இங்கேருந்து ஓடி வருது அப்படின்னா இந்த ரான் ஆஃப் கட்சியில் வந்து என்ன ஆயிருன்னா லூனி ஆறு அப்படியே போயிடும், வற்றி போயிடும், ஓகேவா. இது வந்து இந்த பருவ காலங்களில் மட்டும்தான் இந்த லூனி ஆறு பாயக்கூடியது. அது பாஞ்சு ஃபுல்லாக நல்லா தண்ணி வந்துடும். வந்துட்டு கடைசியாக அந்த ரான் ஆஃப் கட்சியில் வந்து அப்படியே வறண்டு போயிடும், எங்கேயுமே போய் கலந்துக்கிடாது, அப்படியே அந்த இடத்துல அப்படியே முடிஞ்சிடும், ஓகேவா. ஆனால் இது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முடியுது பார்த்தீங்களா ரான் ஆஃப் கட்சி, இது முடிகிற இடத்துக்கிட்ட இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஒயிட் டெசர்ட் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த இடத்த ஒயிட் டெசர்ட் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லூனி ஆறு வந்து ஒரு உப்பு ஏரி, உப்பு நதி, ஓகேவா. லூனி ஆறு வந்து ஒரு உப்பு நதி. இந்த நதி ஃபுல்லாமே உப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடுற இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் உப்பு கிடையாது, ஓகேவா. இது ஓடுற இடத்துல இருந்து கரெக்டா பலோட்ரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா நதி மாதிரியும் தான் ஓடி வருது. அதுக்கு அந்த பலோட்ரா அப்படிங்கிற இடத்துக்கு அப்புறத்துல இருந்து இது என்னவா மாறுகிறது? ஒரு உப்பு ஏரியா மாறுகிறது. காரணம் அந்த பகுதியில் உள்ள லேண்ட் அந்த மாதிரி இருக்கலாம், அதனால இந்த நதி வந்து ஒரு உப்பு நதியா மாறிடலாம், ஓகேவா. ஒரு உப்பு நதி கரெக்டாக இந்த ரான் ஆஃப் கட்சி அந்த பகுதியில் வந்து முடிவடையும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உப்பு படிஞ்சு அதை வந்து ஃபுல்லாமே வெள்ளை நிறத்தில் காட்சி அளிக்கிறது. அதனால அதை என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒயிட் டெசர்ட். அந்த லூனி ஆறு முடிவடையக்கூடிய இடத்த ஒயிட் டெசர்ட் அப்படின்ட்டு வந்து அழைக்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லூனி ஆறு முதலில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லூனி ஆறு முதல்ல எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா முன்னாடி எப்படி அழைச்சாங்க அப்படின்னு கிடையாது. அந்த ஆறு தோன்ற இடத்துல இருந்து உருவாகி வருது பார்த்தீங்களா,
அந்த இடத்துல அதை ஃபர்ஸ்ட் எப்படி அழைக்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி அழைக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் அழைக்கிறது பார்த்தீங்கன்னா சாகர்மதி நம்ம பெயரில் அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை லூனி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா, என்ன நேமில் அழைக்கிறாங்க, சாகர்மதி. லூனி யாரு, முதல்ல சாகர்மதி அப்படிங்கிற பெயர்ல தான் அழைக்கப்பட்டு ஓடி வருகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, லூனி ஆற்றோட வேறு பெயர்கள், லூனி ஆற்றுக்கு வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவணாவரி, லாவணாவதி. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உப்பு ஏரி, உப்பு நதி அப்படிங்கிறது தான் பெயர், பொருள். ஓகேவா, லாவணாவதினா இது வந்து ஒரு உப்பு நதி அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, லூனி ஆறு பாயும் மாநிலங்கள். லூனி ஆறு எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாயுது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஆரவல்லி ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ராஜஸ்தானும் நெக்ஸ்ட் முடிகிற இடம் என்னது, குஜராத், ரான் ஆஃப் கட்ச். ஓகேவா, இந்த 2 மாநிலம் தான், ராஜஸ்தான் குஜராத், இந்த 2 மாநிலத்திலையும் பாயக்கூடியது தான் என்னது, லூனி ஆறு. கடைசியா லூனி ஆற்றில் அமைந்துள்ள அணைக்கட்டுகள். இந்த ஆற்றிலையும் அணைக்கட்டுகள் அமைந்துள்ளதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா தாண்டிவாதா, சிபு அணை, ஐஸ்வந்த் சாகர் அணை. தாண்டிவாதா, சிபு அணை, ஐஸ்வந்த் சாகர் அணை ஆகிய 3 அணைகள் வந்து இந்த லூனி ஆற்றில் அமைந்துள்ளது. ஓகேவா, இதான் லூனி ஆற்றை பற்றிய டாப் 10 கொஸ்டின்ஸ். இந்த 10 கொஸ்டின்ல லூனி ஆற்றை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதான் லூனி ஆற்றோட பேசின் பிரிட்ஜ். இதுதான் வந்து என்னது, ரான் ஆஃப் கட்ச், குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா, ராஜஸ்தான், இது வந்து ரான் ஆஃப் கட்ச். ஓகே, இவ்வளோ தான் வந்து லூனி ஆற்றை பற்றிய முக்கிய 10 தகவல்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கோம், மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எல்லாமே முடிச்சு, அதாவது தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், இன்னும் அடுத்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்கக்கடலை கலக்கக்கூடிய ஆறுகள் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதில் உள்ள ஒரு முக்கியமான ரிவரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படி மூன் அகாடமி. நன்றி, வணக்கம்.